லைக் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனில காம்பனி அப்படிதான் எஸ் ஏ சூர்யா இந்த படத்துக்கு ஓப்பனிங் கொடுத்திருக்காரு. இந்த திரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க, இது முழுக்க முழுக்க 2040 எப்படி இருக்கும், நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள்லாம் எப்படி இருக்கும், எப்படி நம்மளை ஏஐ டெக்னாலஜி இந்த ரோபோ நம்மளை ஆட்டி படைக்கும், மனிதர்கள் சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை கட்டாயி இயந்திரங்கள் பின்னாடி ஓடக்கூடிய, இயந்திரங்களை மட்டுமே நம்பக்கூடிய ஒரு வாழ்வியலுக்கு கண்டிப்பா நம்ம மாறதான் போறோம். அது எவ்வளவு ஆபத்தானது, அது எவ்வளவு மோசமானது அப்படிங்கிறத உணர்வுகள் மூலியமாகவும் உணர்ச்சிகள் மூலியமாகவும் அதை நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் மாடியூலா தான் இந்த திரைப்படத்தை நான் பார்க்கிறேன். குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னாக்க, இந்த திரைப்படத்துல நடிச்ச பிரதீப் ரங்கநாதன் ரொம்பவே அதை அழகா கையாண்டிருக்காரு. ஜென்சியோடைய மைண்ட் செட்டை எப்பவும் பிரதிபலிக்கக்கூடிய பிரதீப் ரங்கநாதன் இந்த திரைப்படத்துல ஜென்சியோடைய முகத்திரையை கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும்.